ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் வழிகாட்டியாக நம்முடைய கல்வி மையம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை உங்களுக்கு பதிவிட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக அதனுடைய ஆன்சர், அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 3வது கொஷின் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3, ஹூ மேனேஜ்டு தி ஸ்கூல் ஆஸ் எ மினியேச்சர் சொசைட்டி? அதாவது பள்ளியை சிறு சமூகமாக நடத்தியவர். பிஜிடிஆர்பி 21-22 கேட்கப்பட்ட வினாக்கள். நம்ம இப்போ பார்த்துக்கிற இந்த சீரீஸ் எல்லாமே லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி கேட்கப்பட்ட எஜுகேஷன் சைக்காலஜியோடைய கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போது இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜான் டூயி, தர்ஸ்டன், டைமாக், தாம்சன். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜான் டூயி. இந்த கொஷின்ஸ்க்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜான் டூயி 1859 1952 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவர் ஒரு அமெரிக்க கல்வியாளர், தத்துவஞானி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. சரி, அவர் பள்ளி என்பது ஒரு சிறு சமூகம், ஸ்கூல் ஆஸ் எ மினியேச்சர் சொசைட்டி என்ற கருத்தை முன்வைத்தவர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவரது கல்விக் கொள்கையான செயல் மூலம் கற்றல், லேர்னிங் பை டூயிங், பள்ளிகள் சமூகத்தின் சிறு மாதிரியாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. அடுத்தது இப்போது ஜான் டூயி அவரை பற்றின ஒரு பயோடேட்டா பார்த்திங்க அப்படின்னாக்கா, முழு பெயர் என்பது ஜான் டூயி. தேசியம் அமெரிக்கர். தொழில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு தத்துவஞானி, உளவியலாளர் மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி. இவருடைய முக்கிய பங்களிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்முறை தத்துவம், முற்போக்கு கல்வியாளர், கல்வியில் ஜனநாயகம். அடுத்தது இவருடைய பிரபலமான நூல்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனநாயகமும் கல்வியும், டெமோக்ரஸி அண்டு எஜுகேஷன். இது எப்போ வெளிவந்தது அப்படின்னாக்கா 1916 இது வெளிவந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அனுபவமும் கல்வியும், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எஜுகேஷன்ஸ். இது 1938 அவர் வெளிவந்தது. அடுத்தது நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம், ஹவ் வி திங்க், 1910 இது வெளிவந்தது. இதெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூயி முற்போக்கு கல்வியின் தந்தை என்று அழைக்கலாம். இதன் முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னாக்கா செயல் வழி கற்றல், அதாவது லேர்னிங் பை டூயிங், குழந்தை மைய கற்றல், அது ஆசிரியர் மையத்திலிருந்து வேறுபட்டது. அடுத்தது விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன். இதெல்லாம் முற்போக்கு கல்வியினுடைய கூறுகள். இவருடைய முக்கியமான மேற்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, கல்வியே வாழ்க்கை தான் என்பது ஜான்டினுடைய முக்கியமான ஒரு மேற்கோள். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கான வினா உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கும். இந்த ஒரு வினா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2001 லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் ஆன்சர் மட்டும் இல்லாமல் இதுபோல் விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஷின்ஸுக்கு நீங்கள் விளக்கமாக இது படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு கணிசமான மார்க் வாங்குவது என்பது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.